தரிசனத்துல இன்னைக்கு நாம தரிசிக்கக்கூடிய திருக்கோவில் எது? ஒரு சின்ன ஹிண்ட். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தீர் துன் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல்லருணாச்சலா ஆறு காவனை ஆண்டனை அகற்றெடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா. நினைத்தாலே முக்தி தரும் அற்புத திருத்தலம் அண்ணாமலையை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இந்த அண்ணாமலைங்கிறது ஒரு யாத்திரை ஸ்தலம் மட்டும் இல்ல, பிரார்த்தனை ஸ்தலமும் ஆகும். புண்ணிய பூமின்னு சொன்னா அதுக்கு உதாரணம் எது அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலையத்தான் நம்ம சொல்ல முடியும். இங்க காலடி வைக்காத ஞான தபோதனர்கள் மகான்களே இல்லைன்னு சொல்லலாம். பஞ்சபூத கஷேத்திரங்கள்ல அக்னித்தலமாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரம், அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய அற்புதங்களை சொல்லி மாளவே மாளாது. கோவில வலம் வரலாம். 24 ஏக்கர் பரப்பளவுல 6 பிரகாரங்களோட 9 ராஜகோபுரங்களோட மலையடிவாரத்துல கம்பீரமா அமைந்திருக்கு கோவில். கிழக்கு ராஜகோபுரம் வழியா உள்ள போனா பாதாளலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். படியிறங்கினா பாதாளத்துல இருக்கிறார் ஈஸ்வரன். ரமண மகரிஷி பல காலம் தங்கி தவம் பண்ண இடம் இந்த பாதாளலிங்கம். அது நினைச்சாலே நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். இடது பக்கம் கம்பத்து இளையனார் சன்னதி, அழகு கொஞ்ச முருகப்பெருமான் அவ்வளவு அழகா காட்சி தரார். அருணகிரிநாதரை ஆட்கொண்ட திருத்தலமே இதுதானே. 2வது கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம். அருணகிரிநாதருக்கு மேல ஏறி தன்னுடைய ஊனுடல்ல நீக்கிக் கொள்ள கீழே விழும்போதுதான் முருகன் அவரை காப்பாத்தி அனுகிரகம் பண்றார். முருகனுடைய சந்நிதியில அருணகிரிநாதரும் இருப்பார். முத்தி திருபத்தி திருநகையத்தை கிரிசத்தி சரவண முத்தே குருவித்து குருபரை என்ன ஓத முக்கட்பரமர்க்கு சுருதையின் முற்பட்டது கற்பி திருவரும் 33 தமரரும் அடி பேண. 3வது கோபுரம் கிளிர் கோபுரம். அருணகிரிநாதர் தன் உடலை விட்டு நீங்கி கிளி ரூபத்துல போய் பாரிஜாத மலர் கொண்டு வரார். அப்போ அவரது உடல் காணாமல் போக ரூபத்திலேயே அந்த கிளி ரூபத்திலேயே கந்தர் அனுபூதி பாடின கோபுரம் இதுதான். அண்ணாந்து பார்த்தா கோபுரத்துல கிளி தெரியும். இந்த கோவில்ல செந்தூரம் அணிந்த பெரிய திருமேனியோடு சம்பந்த விநாயகர் கம்பீரமா ராஜகம்பீரமா காட்சி கொடுக்கிறார். கயமுகாசுரனை கொன்று அவனுடைய ரத்தத்தை உடம்புல பூசிக்கொண்டதா வரலாறு. அண்ணாமலையார் அப்படிங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் சந்நிதிக்குள்ள நுழைஞ்சாலே பரமானந்தம் பூத்து கொள்ளுங்கும். அர்த்த மண்டபம் அழகிய சலவைக்கல் திருப்பணியோடு தூய்மையா இருக்க உள்ள அருணாச்சலேஸ்வரர் அருளே திருமேனியா சிவலிங்க ஸ்வரூபத்துல வீற்றிருக்க சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடப்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் சூரியன், சந்திரன், பிரம்மன், திருமால் முதலியோரால் வழிபடப்பட்ட அண்ணாமலையார் அப்படின்னு இவரை நினைக்க நினைக்க நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். எனக்கும் கூட உன்னுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கா அப்படின்னு இருக்கும். அம்பாள் சந்நிதியில மூர்த்தி சின்னதா இருந்தாலும் அவரோட கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி உண்ணாமலை அம்மை சின்ன உருவத்துல இருந்தாலும் அவ எப்பேற்பட்ட ஃபேமஸானவ. நிறைய சரித்திரம் உண்டு. பார்வதி தேவி ஒரு சமயம் விளையாட்டா சிவபெருமானுடைய கண்களை பொத்துறா. சூரிய சந்திரர்களாகும் அக்னியாகவும் உள்ள அந்த கண்களை பார்வதி தேவி மூடினதுனால உலகம் முழுக்க இருள் சூழ்ந்தது. தேவி பதறி போய் படால்னு கையை எடுக்கிறா. உலக இருள் சூழ பண்ண பாவம் போறதுக்காக பார்வதி தேவி அண்ணாமலைக்கு வந்து பவழக்குன்றுல கடும் தவம் பண்றா. கார்த்திகை பரணி நாள்ல பிரதோஷ காலத்துல மலை மேல ஜோதி உருவாக சிவபெருமான் காட்சி தந்து தேவிக்கு தன்னுடைய இளவாகத்தை கொடுக்கிறார். பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு, இன்னும் பாதி இருக்கு, இன்னும் பாதி இருக்கு, நீயும் பாய் பார் என்று உத்தாரம் தாரும் தீரும். பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே
பேரின்பம் அன்றுள்ளே. திருவண்ணாமலையில கார்த்திகை தீப விழா உலகறிஞ்ச பெருவிழா. பெரிய கொப்பரை ஒண்ணுத்துல நெய் துணி கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு மலை உச்சியில் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது நமக்கு எல்லாம் தெரியும். கோவில் முழுக்க ஒளி வெள்ளம் பிரகாசிக்க அன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். மலையே சிவபெருமானாக விளங்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்க கிரிவலம் வருது அப்படிங்கிறது புண்ணிய தலமா இருக்கு. ஏன்னா ரமண பகவானே இங்க அருணாச்சலேஸ்வரரை கிரிவலம் வரும்போதுக்காக எல்லாருக்கும் சௌகரியமா அனுகிரகம் பண்ணதுதான் அருணாச்சல அக்ஷரமண மாலை. ஒரு இடத்துல அழகா வரும், காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனே விடாமல் கலந்தேனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர் பார் அருணாச்சலா. காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனே விடாமல் கலந்தேனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவருணாச்சலா அருணாச்சல சிவருணாச்சலா. மலையினுடைய சுற்று 10 கிலோமீட்டர் மலையை சுத்தி வரும்போது அஷ்டலிங்கங்கள், ஆதி அண்ணாமலையார் கோவில், சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம், ரமணாசிரமம், யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் எல்லாம் தரிசனம் பண்ணலாம். அன்றைய தினம் ஒரு போட்டி. யாருக்குன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும், மகாவிஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி. அதுவே விவாதமாச்சு. 2 பேர்ல யார் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு. அது அப்படியே சண்டையா மாற சிவபெருமான் காதுகள்ல விழுந்த உடனே, நிறுத்துங்களும், உங்களுக்குள்ள பிரச்சனை நான் சரி பண்றேன்னு சொல்லி, என்னுடைய அடியையோ முடியையோ யார் காண்கிறீர்களோ அவர்களே தலை சிறந்தவர்கள் அப்படின்ட்டார் சிவபெருமான். மகாவிஷ்ணு என்ன பண்ணார், நான் சிவபெருமானுடைய திருவடியை காண்கிறேன் அப்படின்னு பன்றியாக வராகமாக பூமியை தோண்டி உள்ள போறார். சிவனுடைய திருவடிகள் பாதாளம் 7க்கும் கீழே போயிட்டு இருக்கு. விஷ்ணு ஒவ்வொரு பாதாளமா போயிட்டு இருக்கார். இந்த பக்கத்துல பிரம்மா மேல போய் ஆதியை கண்டுபிடிக்கிறேன்னு போறார். பார்த்தா திருமுடியை காண்பது என்ன அவ்வளவு ஈஸியான? சிவனுடைய திருமுடியோ அகண்ட முகடுகளை படர்ந்து மேல போயிட்டே இருக்கு. எவ்வளவு போனாலும் போயிட்டே இருக்கு. ஒருவேளை மகாவிஷ்ணு சிவனுடைய அடியை பார்த்திருப்பாரோன்னு பயம் வேற இருக்கு அதுக்குள்ள. அதனால தாழம்பு ஒண்ணு மேல இருந்து கீழே விழும்போது பிரம்மன் அதை தாவி பிடிச்சு கேட்கிறா, எங்க இருந்து வர அப்படின்னு. தாழம்பு பதில் சொல்லிட்டு, நான் சிவபெருமானுடைய தலைமுடியிலிருந்து தவறி விழுந்து பல யுகங்களாச்சு, கீழே விழுந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. பிரம்மா சோர்ந்து போனார். சரி, தந்திரமா ஒரு வேலை பண்ணார், எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கறதானே அவர் ஆசை. அதனால தாழம்பூவோட ஒரு டீலிங் போட்டார். நான் சிவனுடைய திருமுடியை பார்த்ததாகும், நீ அதுக்கு சாட்சி சொல்லிடு அப்படின்னா. தாழம்பூ ரைட்டுன்னு சொல்ல சந்தோஷமா கீழே இறங்குறார் பிரம்மா. அதே நேரம் சிவனுடைய திருவடியை தேடி போன விஷ்ணு அதை காணாதபடியால், நான் என்னோட தோல்வியை ஒப்புத்துக்கிறேன் அப்படின்னு ஒப்புத்துட்டார். தாழம்பூவை சாட்சிக்கு வைத்துக் கொண்டார் பிரம்மா. சிவபெருமானே, நான் உங்க திருமுடியை பார்த்தேன், இதோ அங்கிருந்து தாழம்பூவையும் கொண்டு வந்திருக்கிறேன், இதுல இருந்து புரிகிறதா நான் தான் சிறந்தவன். சிவனுக்கு கோபம் வந்தது. அவருக்கு என்ன உண்மை தெரியாதான்னு. பிரம்மதேவனே, பொய் சொன்ன பூமியில் போய் சராசரி மனிதனாக பிறப்பாயாகன்னு சாபம் கொடுத்து தாழம்பூவையும் விடல. பொய் சொன்ன நீ பூஜைக்கே லாய்க்கில்லாத பூ அப்படின்னு புறக்கணிச்சுட்டார். எல்லாரும் புறக்கணித்து விடுவார்கள். உண்மையை சொன்ன மகாவிஷ்ணுவுக்கும் மனம் திருந்தி வந்த பிரம்மாவுக்கும் கடைசியில சிவபரம்பொருளே உலகின் முழு பரம்பொருள் அப்படிங்கிறத நிரூபிச்சு சிவபெருமான் தன்னுடைய பெரும் ஜோதியை குறுக்கி மலை உருவத்துல நிக்கிறார். அந்த ஜோதியிலிருந்து சிவலிங்க திருவுரு ஒன்றும் வெளிப்பட்டது. அந்த மலை தான் திருவண்ணாமலை. அந்த சிவலிங்கம் தான் அருணாச்சலேஸ்வரர். அதனால்தான் 1000 மலை இருக்கலாம், எவ்வளவோ மலையில சிவபெருமான் இருக்கலாம், ஆனா அண்ணாமலைக்கு ஈடாகாது. ஏன்னா எத்தனையோ மலைகள்ல சிவன் இருக்கிறதுக்கும் மலையே சிவனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப ஏற்பட்டது அண்ணாமலை. ரமண பகவான் ஒருத்தர் கிரிவலம் வர்றதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டு, இப்ப ஏற்பட்டது ரமண பகவான் சொல்றாரு, ஒரு தூரம் கிரிவலம் பாரு உனக்கு தெரியும்னு. சஞ்சார சமாதியை நாம் உணர்வோமா? அது என்னது அப்படின்னா, யோகத்துல எவ்வளவோ அபியாசம் பண்ணாதான் கிடைக்கும் அந்த நிலைமையை நம்ம கிரிவலம் வந்தாலே கிடைக்கும் அப்படிங்கிறார் ரமண பகவான். அப்படி ஏற்பட்ட வரப்பிரசாதத்தையும் நல்கக்கூடிய கிரிவலத்தையே நமக்கு பெரும் பொக்கிஷமாக கொடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலையானுடைய திருப்பாதம் பணிந்து அண்ணாமலைக்கு சதா சர்வ காலம் தரிசனம் பண்ணுவோம். என்னால முடியலன்னு ஒரு பாட்டி சொன்னா கூட பொறுமையா நட அப்படிம்பார் ரமண பகவான். அப்படி கிரி உருவாகிய கிருப்பை கடலே கிருப்பை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா, கீழ்மேல் எங்கும் கிளருளி மணியன் கீழ்மையை பாழ் செய் அருணாச்சலான. அண்ணாமலையை என் அப்பனை தரிசிப்போம்,
வல்வினைகள் நீங்க பெறுவோம்.